டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாட்டினை ஆண்டு வருகின்ற மன்னன் தன்னுடைய நாட்டுக்கு ஒரு தளபதியை தெரிவு செய்வதற்கு விரும்புகின்றான். ஒரு நாட்டின் தளபதிக்கு மன்னனுக்கு இணையான முக்கியத்துவம் இருக்கின்றது. தளபதி வீரத்தில் சிறந்தவனாகவும் உண்மையானவனாகவும் நேர்மையானவனாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அந்த நாட்டை அவனால் சிறப்பாக கட்டி காக்க முடியும். இந்த மன்னன் இந்த நாட்டின் தளபதியை தெரிவு செய்வதற்காக அந்த நாட்டிலே பல்வேறு போட்டிகளை நடத்துகின்றான். மல்யுத்த போட்டி, வாள்சண்டை போட்டி, குதிரை ஏற்ற போட்டி, சிலம்பாட்டம், இவ்வாறு பல்வேறு போட்டிகளை நடத்தி அதில் சிறப்பானவர்களை தெரிவு செய்து கொண்டு வருகின்றான். சிறப்பான பலரை தெரிவு செய்து அவர்களுக்குள்ளே மீண்டும் போட்டிகளை நடத்தி நிறைவாக இப்பொழுது 10 பேரை இந்த மன்னன் தெரிவு செய்து விட்டான். இந்த 10 பேருமே எல்லா விதமான போட்டிகளிலும் திறமைகளை வழிகாட்டி இப்பொழுது இவர்களில் ஒருவரை தளபதியாக மன்னன் நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார். இந்த 10 பேரும் மிக திறமையானவர்களாக மன்னனின் முன்னே நிற்கிறார்கள். சிலம்பாட்டத்தை எடுத்துக்கொண்டால் எல்லோரும் சிலம்பாட்டத்தில் சிறப்பானவர்கள். குதிரை ஏற்றத்தை எடுத்துக்கொண்டால் எல்லோரும் குதிரை ஏற்றத்தில் சிறப்பானவர்கள். வாழ்வீச்சு வாழ் சண்டையை எடுத்துக்கொண்டால் எல்லோரும் வாழ் சண்டையிலே சிறப்பானவர்கள். இவர்களிலிருந்து ஒருவரை எவ்வாறாயினும் மன்னன் தெரிவு செய்தே ஆக வேண்டும். இவ்வாறான ஒரு கட்டாயம் மன்னனுக்கு ஏற்படுகின்றது. உடனே அவன் தன்னுடைய மந்திரியுடன் ஆலோசனை செய்கின்றான். மந்திரி மன்னனுக்கு ஏதோ ஒரு யோசனையை சொல்லுகின்றார். உடனே மன்னனுக்கு அந்த யோசனை சரியாகப்படுகின்றது. மன்னன் ஒரு கையிலே 10 நெல்மணிகளுடன் வருகின்றான். வந்து இந்த தெரிவு செய்யப்பட்ட இந்த 10 பேரிடமும் ஆளுக்கு ஒரு நெல்மணியை கொடுத்து, இந்த ஒரு நெல்மணியை நீங்கள் உங்களது வீட்டிலே எங்காவது ஒரு இடத்திலே வளர்த்து வர வேண்டும். சரியாக 6 மாதங்களின் பின்னர் நான் உங்களை மீண்டும் அழைக்கின்ற பொழுது நீங்கள் வளர்த்த அந்த நெல் கதிரை அப்படியே வேருடன் பிடுங்கி கொண்டு வர வேண்டும். உங்களில் யார் மிக உயரமாக மிக செழிப்பாக இந்த நெல்மணியை வளர்த்திருக்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் தளபதி பதவி வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கின்றார். இந்த 10 பேருமே மகிழ்ச்சியுடன் செல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு நெல்மணியை மிக கவனமாக வளர்த்தால் அது நிச்சயம் சரியாக வளரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் மகிழ்ச்சியுடன் செல்கிறார்கள். சென்று தங்கள் வீடுகளிலே அந்த நெல்மணியை வளர்ப்பதற்கும் முயற்சி செய்கிறார்கள். இப்பொழுது மன்னன் அறிவித்த அந்த 6 மாத காலம் நிறைவடைகின்றது. உடனே மன்னன் அந்த 10 பேருக்கும் அழைப்பு விடுக்கின்றான். நீங்கள் எல்லோரும் நீங்கள் வளர்த்த அந்த நெற்கதிரை அப்படியே வேருடன் பிடுங்கிக் கொண்டு அரண்மனைக்கு வாருங்கள் என்று சொல்லி இப்பொழுது எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அரண்மனைக்கு வந்திருக்கிறார்கள். முதலாவது மனிதனை மன்னன் அழைக்கின்றான். அவன் தன்னிலும் பார்க்க உயரமான ஒரு நெற்கதிரை மன்னன் முன்னால் கொண்டு வந்து காட்டுகின்றான். இதுதான் நான் வளர்த்த நெற்கதிர். நீங்கள் தந்த நெல்மணியை நான் இவ்வாறு பெரிதாக வளர்த்து விட்டேன் என்று. சரி, அந்த பக்கம் நெல் என்று சொல்கிறான் மன்னன். இப்பொழுது 2வது ஆள் ஒரு நெற்கதிரை காட்டுகின்றான். அது அவனது தோளிலும் பார்க்க உயரமாக இருக்கின்றது. இவ்வாறாக முதல் வந்த 9 பேரும் வெவ்வேறு உயரங்களிலே நெற்கதிர்களை காட்டுகிறார்கள். வெவ்வேறு உயரங்களிலே வெவ்வேறு செழிப்பிலே அவர்கள் நெற்கதிர்களை காட்டுகிறார்கள். எல்லோரும் அவர்கள் தாங்களாகவே ஒரு வரிசையையும் அமைத்துக் கொள்கிறார்கள். ஆகலும் உயரமான நெற்கதிரை வைத்திருப்பவன் முதலாவதாக, அடுத்தவன் 2வதாக, இவ்வாறாக இந்த 9 பேரும் வரிசையிலும் இருக்கிறார்கள். இப்பொழுது 10வதாக ஒருவர் தயங்கி வருகின்றான். அவனது கைகளிலே நெற்கதிர் இல்லை. மற்ற அவனை பார்த்து எங்கே என்னுடைய நெற்கதிர் என்று சொல்லி கேட்கின்றான். கேட்டதும் அவன் சொன்னான், மன்னா, நீங்கள் கொடுத்த அந்த நெல்மணியை நான் மிக கவனமாக என்னுடைய வீட்டின் பின்புறத்திலே ஒரு இடத்திலே வெயில் மழை படக்கூடிய இடத்திலே ஒரு மேடை அமைத்து நட்டு வளர்த்தேன். எந்த விதமான குறையும் வைக்காமல் தேவையான பசலைகளை விட்டு நீரை பாய்ச்சி பல முயற்சிகள் செய்து நான் இந்த நெல்மணியை வளர்க்க முயற்சி செய்தேன். ஆனால் அதிலிருந்து ஒரு முளை கூட விடவில்லை. இன்று வரை அது முளை கூட விடவில்லை. நான் இன்று வரும்பொழுது தோண்டி பார்த்தேன், அந்த நெல்மணி உக்கி போயும் விட்டது. அது முளைக்க கூட இல்லை என்று சொல்கிறான். சொன்னதும் மன்னன் மகிழ்ச்சியுடன் அந்த மனிதனை கட்டி தழுவி இவன் தான் இந்த நாட்டின் தளபதி என்று சொல்லி அறிவிக்கின்றான். அறிவித்ததும் அதை பார்த்து கொண்டிருந்த ஒருவருக்குமே என்ன நடந்தது என்று புரியவில்லை. குறிப்பாக இந்த நெற்கதிர்களுடன் காத்திருந்தவர்களுக்கு கோபமாக வருகிறது. நாங்கள் எல்லோரும் பெரிய நெற்கதிர்களுடன் நிற்கிறோம், இவன்
நெல்மணியை முளைக்க செய்ய தெரியாதவனுக்கு மன்னன் தளபதி பதவி கொடுக்கிறானே என்று கோபமாக வருகின்றது. உடனே மன்னன் இந்த 9 பேரையும் பார்த்து சொல்கின்றான், இவர்கள் 9 பேரையும் சிறையில் அடையுங்கள். நான் இந்த நாட்டின் மன்னன் என்று தெரிந்தும் கூட என்னிடம் வாய் கூசாமல் போய் பேசுகிறார்கள் என்று மன்னன் சொல்கிறார். சொன்னதும் ஏன் மன்னா என்று இந்த 9 பேரும் ஒருமித்து குரல் கொடுக்கிறார்கள். நான் அன்றைய தினம் உங்கள் 10 பேரிடவும் தந்த நெல்மணிகள் ஏற்கனவே நீரிலே ஊற விடப்பட்டு நன்கு நெருப்பிலே அவித்து அதன் பின்னர் அந்த அவித்த நெல்மணியை காய போட்ட பின்னர் உங்களிடம் தந்தேன். அவித்த நெல்மணிகள் ஒரு நாளும் முளைக்காது. இந்த 9 பேரும் வேறு நெல்மணிகளை வளர்த்து எடுத்த அந்த நெற்கதிரை கொண்டு வந்து என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். இந்த 10ஆவதாக வந்த இவன் ஒருவன் தான் உண்மையை சொல்லி இருக்கின்றான். ஒரு தளபதிக்கு வீரம் மட்டும் போதாது, நேர்மை உண்மை இருக்க வேண்டும். எனவேதான் நான் அவனை தளபதியாக தெரிவு செய்தேன் என்று மன்னன் அறிவித்ததும் நாட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நேயர்களே, இந்த கதையும் கதையில் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.